கட்டுகளை அறுத்துவிடும், தேவைகளை சந்தியும், அவருடைய வாழ்விலே சுகவாழ்வு துளிர்க்கட்டும். சத்துடைய திட்டங்கள், யோசனைகள் எல்லாம் இந்த படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜ் முடித்து லீவில் இருக்காங்க, அவங்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த பிபிஎஸ் ஆசிரியம் நடந்த டீச்சர்ஸ், அவருடைய உணவு காரியங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீ கட்டுக்கு நீரை நடத்துங்க. ஆண்டவரே, ஒரு ஆவி எழும்பக்கூடாது. எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவி சிந்தை உணவு ஜெப வாழ்க்கை உண்டாகட்டும். தெய்வ பயத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்களோட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எசேக்கியேல் 36:30 யாரும் சொல்லுங்க பாப்பா. எசேக்கியேல் 36:30 எங்கன்னே தெரியாது முதல்ல. அது இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம். பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனியையும் வயலின் பலனை நான் பெருக பண்ணேன். அந்த வாரத்தில் நான் உங்களோடு நான் பேசினேன். அல்லேலூயா. என்ன சொன்னேன்? ஆமே, இந்த விருட்சம் அது எப்படி இருந்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மரம் எப்படிப்பட்ட மரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் யாராலும் அதை தடுக்க முடியாது. சின்ன விஷயம்தான், ஆனால் அவருக்கு அது ஆண்டவர் செஞ்ச நன்மை. நேற்றுக்கு நான் யூத் மீடியா சொன்னேன், நன்றி நினைக்கணும். ஏசப்பா செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும், உணர்வு இருக்கணும். அது சின்ன அற்புதத்தை கூட நினைக்கணும், அதிசயம் நினைக்கணும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாதனால தான் ஆசை ஸ்டாப் ஆகிடுது. ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. அல்லே வசனம் நல்லா கேட்குதா? சவுண்டு கரெக்டாக சவுண்டு கூட்டிக்கலாம், கேட்குதா? அல்லேலூயா. அப்போ ஏசப்பா செய்கிற சின்ன சின்ன அற்புதங்களை சபை நினைக்கும் போது தான் அவர் பெரிய அற்புதங்களை செய்வார். என்ன சொல்றாரு? விருட்சத்தின் கனினாலே வயலின் பலனாலே நான் உங்களை பெருக பண்ணுவேன். நீங்கள் நினைச்சதை விட, வேண்டிக் கொண்டதை விட, எதிர்பார்த்ததை விட இயேசு உங்களிலே ஒரு கனி கொடுக்க அவரால் முடியும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. இப்போ பொதுவாக அந்த உலகத்தார் எதை பார்த்து உங்களை சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப பக்தியாக இருக்காங்க, விசுவாசமாக இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்கள் வசதி, உங்கள் பொருளாதாரம், உங்களுடைய தொழில், நீங்கள் போக்குவரத்தில் இருக்கிற அந்த காரியத்து பரவாயில்லைங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தான் நீ நீதிமானா உத்தமனா பக்தியாளர்னு பார்ப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் போன வருஷம் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் மாறுறீங்களோ, எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறுவதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, நீங்கள் அறியாமலே ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா திருச்சம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 27:11 ரொம்ப ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை அங்கே தேவன் எழுதி வைத்திருப்பார். ஏசாயா 37:31. ஏசாயா 37:31. யூதா வம்சத்தாரே, யூதா வம்சத்தார் தப்பி மீந்திருக்கிற மறுபடியும் கீழே வரும். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆசை தான். நம்ம எல்லாம் கனி கொடுக்கணும், ஆசுதமாக இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், சம்பத்து பெருகணும். ஆனால் ஆண்டவர் வேறு கொடுக்கணுமா? யார் வேறு கொடுப்பாங்கன்னா தப்பிச்சிடணும். சொல்லுங்க எப்படிமா? நீங்கள் இந்த உலகத்துக்கு தப்பிக்கணும், பாவத்துக்கு தப்பிக்கணும், சாபத்துக்கு தப்பிக்கணும், விக்கிரகத்துக்கு தப்பிக்கணும். பைபிளில் எதுக்கெல்லாம் தப்பிக்கணும் ஒரு லிஸ்டாக கொடுக்குறார். ஆமென் அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இதை தப்பித்து சோதம் குமாரிலே இருக்கிற இந்த லோத்துவை பார்த்து சொல்ல, இந்த ஜனத்திலேருந்து நீ தப்பிச்சிரு. ஆதியாகமம் 19:20 தப்பித்து நீ போனாதான் அந்த சாபம் மேலே வராது. ஆமென் சொல்லுங்க. எப்போ நம்ம வேறுபட்டோம்னா நம்ம இந்த உலகத்துக்கு தப்பி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆதியாகமம் 35 நீங்கள் 7 படிக்கும்போது அவன் என்ன பண்ணான்? தப்பிக்கிறான். யாக்கோபு அண்ணனாகிய ஏசாவுக்கு தப்பித்து என்ன பண்ணுறாங்க? நீங்கள் 1ஆம் அதிகாரம் படிச்சா தெரியும். அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். நான் அவுட்டர் மாதிரி சொல்கிறேன் பாருங்க. 2 சங்கீதம் 124:7 சொல்லுது, வேடனுடைய கண்ணி நம்மளை யாரெல்லாம் தொந்தரவு பண்ணுறான், பக்தியை கெடுக்கிறான், நம்மளை வாடான்னு தப்பான வழியில் கொண்டு போகிறானோ, நீ அவங்ககிட்டலாம் தப்பிச்சுக்கணும். இந்த மாதிரி ஆளுகிட்டலாம் அந்த சவகாசமே வேண்டாம். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமன்றத்தில் 19:2 சொல்லுது, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான், உஷாரா இருக்கிறவன்
அவன் பிழைக்கிறான். யார் ஒருத்தன் உஷாராக இருக்கானோ அவன் தான் வேறு பற்றுகிறான். சொல்கிற விஷயத்தை புரியுது. இந்த உலகத்தில் நம்ம இவனா மாதிரி தொன்னையாக இருக்கக்கூடாது, மந்தை இருக்கக்கூடாது. எத்தனை வயசானாலும் அவங்களுக்கு அந்த அறிவு இருக்காது. செஞ்ச தப்பை திரும்பி திரும்பி செய்வான். யார் ஒருத்தன் உஷாராக இருக்கானோ அவன் கால் தப்பி நடக்கிறான், அவன் வேறு பற்ற ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர் 8:28-1 படிக்கும் போது அவங்க என்ன பண்ண, புயலுக்கு தப்பி அவங்க என்ன பண்ணலாம், கரை சேர்ந்தார்கள். நம்ம வாழ்க்கையில் புயல் அடிக்கும், போராட்டம் அடிக்கும், எதிரிகள் எழும்புவார்கள். அதில் நீ தப்பிக்கிறோன்னா உன்னோட நங்குரம் ஆழமாக இருக்கணும், உன் விசுவாசம் ஆழமாக இருக்கணும். அவர்கள் தப்பி. அது மாத்திரம் இல்லை, இது ரொம்ப அழகான வசனம். யூதா அங்கே 1:13 சொல்லுகிறது, அவங்க என்ன பண்ணாங்களாம், மார்க்கத்திற்கு, உலக மார்க்கத்திற்கு தப்பி. இந்த உலகத்துக்குன்னு ஒரு வழி இருக்கு, அந்த பாவ வழிக்கு நீங்கள் தப்பி. நிறைய பேர் அதிலே மாண்டுவோம். அதிலே அவரோட எண்ணங்கள், சிந்தைகள், செயல்கள்லாம் உலக மக்களை போலவே இருக்கும். நீங்கள் அதுக்கு தப்பினாதான் வேறு பற்ற முடியும். அடுத்து 2 பேதுரு 2:20 சொல்லுது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கள் தப்பணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதில் இந்த சூரியனுடைய ஒளி, முருங்கை செடி நடும்போது முருங்கை மரத்தை வெட்டி வைப்பாங்க. இந்த சூரிய அதை ஸ்ட்ரைட்டாக தாக்க, அதுக்கு மேலே சாணியோ ஈரமோ மண்ணோ வைப்பான். அந்த உலகத்துக்கு நீ தப்பணும். அவன் இப்போ கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, செல்ஃபோனு, பாவம், இதுலேருந்து நீ தப்பாமல் உன் கீழே வேறு பற்ற. நமக்கு ஆசை இப்படிலாம் எண்ணம், அப்படிலாம் எண்ணம், பணக்காரன் ஆகணும், எல்லாம் நடக்கணும், அற்புதம் நடக்கணும். அப்போது இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணோம், தப்பித்து. அதே 2 பேதுரு 1:4 படிக்கும் போது, இச்சைகளால் உண்டாகிற கேட்டுக்கு, ஆபத்துக்கு நீ தப்பணும். இச்சைகளால் உண்டாகிற ஆபத்துக்கு. ஏப்பா இங்கே போனால் நமக்கு ஆபத்து, அடிக்கடி கடிந்து கொள்ளப்போ சபையில் திட்டு சிலதெல்லாம் கண்டிப்பேன். நீ அதை ஒரு பொருட்டாக எண்ணலை. அது எனக்கு என்னடா, சும்மா அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கொண்ட கழுத்தை கடினப்படுத்துவன் சடிதிலே சகாயம் அன்றி நாசம் அடைவோம். ஆமாம். அப்போ ஆண்டு இதுக்கெல்லாம் தப்பிச்சா நீ வேறு பெற்று. மீந்தவர்கள் தப்பி. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் தப்பணும். உலகத்தோடு உலகமாக இருந்துட்டு, பாவத்தோடு பாவமாக இருந்துட்டு, ஆண்டவரே நான் என் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் உலக வாழ்க்கை, என்னுடைய எதிர்பார்ப்பு பரலோகத்தின் எதிர்பார்ப்பு நடக்காது. ஆமே, அல்லேலூயா. நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரக்கிறான் ஒருத்தர் எனக்கு ஊழியம் செய்தால் அவங்க என்ன தான் பின்பற்றணும். நீங்கள் கடவுளை ஆராதிக்க வந்தீங்களா, தோத்திரம் பண்ண வந்தீங்களா, ஜெபிக்க வந்தீங்களா? நீங்கள் யார் ரோல் மாடல், யார் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், யார் உங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க? அல்லேலூயா. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் வந்தாலும், உபதேசங்கள் எவ்வளோ கடினமான உபதேசங்களை கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில் வேர்பற்றாமல் இருப்பதுக்கு என்ன காரணம், அற்புதம் நடக்காம என்ன காரணம்? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் மத்திய 13 வாசிக்கும் போது அது என்ன பண்ணிச்சான், கற்பார இடத்துல அதிக மண் இல்லை, எவ்வளோ மண் இருக்குதோ அப்போ தான் வேர் பற்றும். அப்போ மண் இல்லாமல் போனதுக்கு ஏன் வேர் பற்றலை? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் மத்திய 13 படிச்சுன்னா அது ஒரு விதைப்படுற பாடு. யூத் மீட்டில் கூட ஒரு அந்த சகோதரன் அழகாக பேசியிருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வேறு பற்றணும். இந்த வேர் நல்ல பூமியை பிடிக்கணும், இந்த தண்ணியை உறிஞ்சணும், ஆவியாருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ தான் அவர் வெளியரங்கமாக. அல்லேலூயா. நேற்று ஒரு சகோதரர் போய் ஒரு கார் புக் போனோம், கியா கார் 15,50,000 கார் புக் பண்ணோம். எனக்கு தெரியும் அவருடைய நிலைமை என்னான்ட்டு. ஆனால் அதிகாலை ஜெபத்துக்கு சம்டைம் வருவார். நைட்டு 4 மணிக்கு வண்டியை ஓட்டிட்டு அதிகாலை 4 மணிக்கு 2 மணிக்கு வருவார். இப்போ நான் கூட சம்டைம் இரவு ஜெபத்துக்கு போயிட்டு வந்தேன்னா நான் தூங்கி ஒய்ஃபே போகாத இருங்க, நாளைக்கு நிறைய ஊழியம் இருக்குன்னுவாங்க. ஆனால் நைட்டு 2 மணிக்கோ 1 மணிக்கு வந்தாலும் சொக்கிட்டே அதிகாலை ஜெபத்தில் வைப்பார், அந்த ஜெபத்தை பண்ணுவார். அப்போ வேறு பற்றுவதற்கு, உன் வேறு இயேசுக்குள்ளே பற்றுவதற்கு நீ என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சால் தான் கனி கிடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 5லிருந்து 6 வரைக்கும் படித்தா, அவர் மேல் நாட்டப்பட்டவர்களாய் அவருக்குள்ளே வேறு கொண்டவர்களாய். நம்ம இயேசு மேலே வேறு கொண்டாதான் அந்த சத்துவத்தை இப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர நல்ல பொன்னமணி கீரை செம்ம செழிப்பாக வளர்ந்துருச்சு. ஆனால் யாரும் ஒருத்தரும் அதை எடுக்கவே இல்லை. பொன்னமணி கீரை நல்லா பெருசு பெருசாக வந்துச்சு. ஏன்னா சாக்காடை தண்ணியில் வளர்ந்துருக்கு. ஆமே, ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீ எந்த மாதிரி தண்ணியில் வளர்ற, யார் கீழே நீ இருக்கிற, என்ன மாதிரி கனிகளை நீ கொடுக்குற?
இந்த லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 43 படிங்க. 43 40 லூக்கா 6ஆம் அதிகாரம் நீங்கள் படிங்க. நல்ல வசனத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆஸ்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நல்ல மரமானது, நீ நல்ல மரமாக இருந்தால் கெட்ட கனியை உங்களால் பார்க்க முடியாது. நீ என்ன மாதிரி மரம்? என்ன மாதிரி மரம்? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ? ஆமே அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பேட் பீப்புளை வந்து ரோல் மாடலாக எடுக்காதீங்க. நீ மைக்கை முடிச்சு பாட்டு பாருயா, உன் சாட்சி எப்படின்னு பாரு, உன் வாழ்க்கை எப்படின்னு பாரு. ட்ராக்ஸ் கொடுக்குறியா? வாழ்க்கை நீ தகுதி இல்லைன்னா ட்ராக்ஸ் கொடுக்காத, பாடாத. நீ அது உனக்கு சாபம். ஆமே அல்லேலூயா. நீ உட்காந்து முட்டி போட்டு உன ஆயத்தம் பண்ணு. ஆண்டவர் எந்த பாவியும் தூக்கி குப்பையில போடுற ஒருவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்றார். ஒரு ஆளையும் கழிச்சு கட்டுவதில்லை. எந்த மனிதன் நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற அந்த தாழ்மையும் அர்ப்பணிப்பு இருக்கு. நீ வேறுபற்ற வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. படிமா. நல்ல மரமானது கெட்ட கனிய. நீ என்ன மாதிரி மரம்? என்ன மாதிரி மரம்? எங்க மாதிரி நடப்பட்டிருக்க? எங்க நடப்பட்டிருக்க? என்ன மாதிரி தண்ணியை நீ குடிக்கிற என்றுதான் அறிஞ்சுதான் உன் வாழ்க்கையில கனி. ஒருவேளை அந்த கனி வந்தா கூட அந்த கனிக்கு ஒரு மரியாதை. கெட்ட மரமானது, நீ கெட்ட மரமா இருந்தா ஒரு கனியை உங்ககிட்ட பார்க்க முடியாது. கெட்ட மரமானது நல்ல கனி கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இவன் ஏசப்பாவுக்கு ஒரு ஆசை, அவர் நட்ட கிளையாக நீங்க இருக்க வேண்டும். ஏசாயா 60:21 சொல்கிறார், நான் நட்ட கிளைகளும். நீங்கள் ஆண்டவர் நட்ட எங்க நடுவார்? போய் ஒரு நீதி நடுவார், பக்தி நடுவார், தூய்மை நடப்பார். எனக்கு ஒரு சில வாழ்க்கையெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப விஷனமா இருக்குது. விஷனமா இருக்கு. ஒரு பாப்பா ஸ்டாட்டஸ் சர்ச்சில் குழந்தையிலேருந்து வருது, ஸ்டாட்டஸ் போடுது, தைரியமாக ஸ்டாட்டஸ் போடுது. ஒரு பையன் பொட்டு வச்சு இவ்வளோ பொட்டு வச்சிருக்கா, அதில் மாமா அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ். எது உன் தகுதி? எது? நீ எந்த இடத்துல ஊன்றப்பட்டிருக்கிற, எந்த இடத்துல நடப்பட்டிருக்கிற, நீ யாராயிருக்கிற? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு பரிசுத்தம்னா என்ன விலை அழகேன்னு கேட்குறான். பரிசுத்தம்னா என்னன்னு கேட்குறான். உண்மை என்னன்னு நீதி என்னன்னு கேட்குறான். அவன் மன விரும்புகிறபடி வாழ்றனால்தான் இன்னைக்கு அவர்கள் வாழ்க்கையில ஆசத்துக்கு பதிலாய் அவர்கள் சாபமாக இருக்கிறார்கள். உங்கள் வேர் வந்து பற்றி இருக்க வேண்டும். தேவ பிரசனத்தில் வேர் பற்றி. சங்கீதம் நேற்று கூட வசனம் ஆரம்பிச்ச சங்கீதம் 1:3 என்னவா? அவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம். ஏன்னா அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறான். தேவ பிரசனத்திலே நடப்பட்டிருக்கிறான், ஜெபத்திலே நடப்பட்டிருக்கிறான். பெற்றோர்களாம் கவனிங்க. இந்த ஒரு வார காலமாக நான் பார்க்குறேன். பெற்றோர்கள் கவனிங்க. குடும்பத்தில் பயங்கரமான சண்டை. பிள்ளைகளால் தான் சண்டை, பிள்ளைகளால் சண்டை. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 2 ஒரு பைபிள் படிக்கலாம். அது பாவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பைபிளை படிக்க முடியல, வசனம் தெரியல. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிசாசு குடும்பம் முன்னே இந்த லீவு உங்கள் பிள்ளைகள் லட்சணம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கீழ்படுறாங்க, எவ்வளோ மதிக்கிறாங்க, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்காங்க என்று நீங்கள் பார்க்கணும். ஆமென். அவர்கள் இயேசு மேலே வேர் பற்ற வேண்டும். ஆமென். 1/2 மணி நேரம் ஜெபிக்கல, 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா நீ உலகத்தோடு தான் வாழ்றேன்னு அர்த்தம். நீ உலகத்தில் வந்தால் என்ன மாதிரி கனி கொடுப்ப? உலக கனி தான் கொடுப்ப. உலகத்திற்கு சுபாவம் வரும். ஆனால் உன் முடியிலேருந்து, உன் நடையிலேருந்து, உடையிலேருந்து நீ யாரைத்தான் காட்டுவ? உலகத்தை காட்டுகிறவனாயிருப்ப. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒருத்தர் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு. இந்த வசனம் எப்போதும் மண்டையில் இருக்கணும். 1 கொரிந்தியர் 1:12 நீ எப்போ 1 கொரிந்தியர் 2 மறக்கவே கூடாது. ஆமே. நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல், என்ன மாதிரி ஆவி? என்ன மாதிரி ஆவி உனக்குள்ள இருக்கிறது? எப்பவுமே சிந்திக்கிறேன், என்ன ஆவி உன்னை ஆளுகை செய்கிறது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உடையவன் அல்ல. பணாசை, உலகாசை, செல்போனு, இச்சை, காம விகாரம், அருவருப்பு, கோபம், மூர்க்கம், என்ன மாதிரி ஆவி உன்னை பிடித்திருக்கிறது? நீ கிறிஸ்து உடையவன் அல்ல. பேர் உணவுனா கிறிஸ்துவ பேர் இருக்கலாம். ஆமென். தேவதாஸ், தேவனுடைய தாசனா இருக்கலாம். தேவனுடைய தாசன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் என்ன மாதிரி ஆவி உனக்குள்ள இருக்குது? 2வது, என்ன மாதிரி ஆளு? நீ என்ன மாதிரி ஆளு? ஜென்ம சுபாவமான மனுஷனா, ஆவிக்குரிய மனுஷனா? இன்னும் அந்த நேச்சுரல் உன் தாய் தகப்பட சுபாவங்கள், தாய் தகப்பட குணங்கள். அதுதான்
உலகத்தின் இச்சைகளுக்கு நீங்கள் தப்பி. அல்லேலூயா. கவனிக்கணும், நம்ம பிள்ளையா இருந்தாலும் அது செய்கை செம்மையோ சுத்தமோ என்று என்ன பண்ண எதாவது தெரியுமா, நடக்கல தெரியும். அதனால நம்ம பிள்ளையா இருந்தா அதுக்காக நல்ல பிள்ளையா இருக்க முடியுமா? நம்ம பிள்ளையா நல்ல பிள்ளை இருக்க முடியுமா? நம்ம பிள்ளைய நல்லவனாலாம் இருக்க முடியாது, எந்த பிள்ளைனாலும் இருக்க முடியாது. வசனத்தின்படி எவன் வாழ்றானோ, தன் வசனத்தின்படி எனக்கு தன்னை காத்து கொள்கிறானோ, ஆமென், அது நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா எப்போ தெரியும்? அது நடக்கையில தெரியும், எப்படி நடந்துக்குதுன்னு தெரியும். அதுதான் 1 சாமுவேல் 2 அங்கே 26 படிக்கும்போது சாமுவேல் என்ற பிள்ளையான வளர்ந்து அவன் பெரியவனான போது அப்பதான் தெரியும் லட்சணம். ஒரு 12 வயசு 13 வயசு ஸ்டார்ட் ஆகும் போது தான் அது யாருன்னு தெரியும். அவன் வளர்ந்து அவன் பெரியவனான போது எப்படி இருந்தானோ, யாரை தட்டுறாங்க, மனுஷனுக்கும் தேவனுக்கும் அவன் பிரியமாய் நடந்து கொண்டான். அவன் எப்படி நடப்பான்? கடவுளுக்கும் பிரியமா நடப்பான், தன்னை பெற்றோர்களுக்கும் நடப்பான். ஆனால் அவன் உலகத்துக்கு பிரியமா நடக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அதனால தேவ மக்களே, உபதேசத்தை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. வசனம் காது உள்ள நுழையட்டும், அது உங்களை குணமாக்கட்டும். தப்பினவர்கள், யூதா வம்சத்திலே தப்பினவர்கள் திரும்பவும் வேறுபற்றணும். அவன் உங்களுக்கு நிறைய சான்ஸ்லாம் தர, அந்த வாய்ப்பெல்லாம் தர. உலகத்தை அதெல்லாம் கிடையாது. காரணம் தப்புனா மரணம். நமக்கு மன்னிப்பு உண்டு, நமக்கு தயவு உண்டு, நமக்கு இரக்கம் உண்டு. கர்த்தர் எந்த நிலையிலும் சேர்த்துக்கொள்வார். அவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். அப்போ என்ன எதிர்பார்க்கிற? நீ திரும்பவும் நீ வேறுபற்று கனி கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். எதெல்லாம் உனக்கு தடையா இருக்கு, எங்கெல்லாம் தப்பிச்சு ஓடணும், எதுலேருந்து விலகி ஓடணும், எதெல்லாம் நீ விடணும் என்று ஆண்டு சொல்ல. வந்துருன்னா வந்துடணும். இது சோதோம் குமாரா வந்துரு, பொல்லாத கூட்டம் வந்துரு, பெருங்காற்றுக்கு தப்பித்து வந்துரு. ஆண்டவனை உணர்த்தும் போது எப்போலாம் திரும்பி வருகிறையோ நீ பார்த்தினா வேறு பற்றினா மேலே செடி வர ஆரம்பிக்கும். நான் இலங்கையிலேருந்து ஒரு துளசி செடி கொண்டு வந்தேன். இலங்கையிலேருந்து துளசி செடி கொண்டு போனேன். மாட்டுக்கு இங்கிருந்து முருங்கை இலை செடியை, முருங்கை விதையை கொண்டு போனேன். அது ரொம்ப சில்லஸான ஊர், அங்கே முருங்கை மரம் வளரல. ஆனால் அங்கேருந்து கொண்டு வந்த துளசி ரெண்டு செடி கொண்டு வந்த, ஒன்று கிடுகிடு வளர்ந்துச்சு, இந்த வெயில் தாங்கலை அடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த துளசி செடி வளர்ந்துருக்கு. ஆமென். வேறுபட்டு தினமும் பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்த செடி தானே, அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்லையே, 6 மாதத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கு. வேறு சரியாக பற்றி இருந்தால் மேலே கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேறுபட்ட அனுபவங்கள் நிறைய பேர் கூட இல்லை சபையோடு ஆண்டரோடு. அதனால தான் சங்கீதத்தில் படிக்கும்போது 92:13 படிக்கும்போது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர். எங்கே நாட்டப்பட்டிருக்கணும்? உன் கால் எங்கே நடுத்தெருவே கூடாது. யூத் மீட்டிங் என்ன கேட்டீங்க? தெரு ஏவா ரோட்லேயே தான் இருப்போம். ரோடு தான் திண்டுறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வரும். ரோடு ஆமே, திண்டுறதுக்கு தான் வீடு. ரோடே தான் சவகாசம். ரோட்டில் இருக்கோம் குப்பை, மண், கல், நல்லூர், பொல்லூர், நாய், பேய், அது இருக்கிற இடம். உடனே பாட்டு பாடாது, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்க நீ என்ன நான் என்ன. அது தெய்வம் தந்த வீடு, அவனுக்கு பேய் தந்த இடம் அது. அவன் அல்லேலூயா. இருக்கா? எங்கே இருக்க? நாங்களாம் எங்கேப்பா இருந்தோம்? நம்ம எங்கே இருந்தோம்? வாலிபத்தில் ரோட்லேயே தான் இருப்போம். எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா சாணி தெளிச்சிருக்கோம். பிசுக்கிட்டு பான் படுறாங்க. ரோட்டில் கிடந்த இயேசு எங்களை மாற்றினான். அவன் ரோட்டில் என் மூஞ்சை நீ பார்க்க முடியாது. எதனாவது ஒரு கூடாரத்தில் தான், ஏதோ ஒரு ஜபாரு தான், ஏதோ சர்ச்சில் தான் ரோட்டில் நீ பார்க்க முடியாது. போனால் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளோதான். ஆமே, நீ ரோட்லேயே நிற்கிறனா சரியா இயேசுக்குள்ளன்னா இல்லை. ஆண்டு தான் ரோட்டில் இருக்கிற மரத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே நாட்டுறாராம். சபைக்குள்ளே நாட்டுறாராம். இயேசு 60:20 சொல்லுது, நான் நட்ட கிளைகளும் என் நாமம் மகிழ்ப்படும்படி நான் தெரிந்து கொண்ட ஜனம் என்று சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. நீ கொஞ்சம் அப்படியே பாருங்க, எங்கன்னா முட்டு விட்டு வருதா, அந்த கோல் துளுக்குதா? என்னாக்க 17:5 வாசிக்கிற அந்த கோல் துளுக்குதா? உங்கள் பிள்ளைங்க துளுக்குறாங்களா? ஜெபம் வருதா? முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்களா? ஆமாவா? கொஞ்சம் கொண்டு பைபிளை படிக்க ஆரம்பிக்குதா? நல்ல வார்த்தை வாயில் வருதா? பெருமையான வார்த்தை எல்லாமே, இருமாப்பெல்லாம் வர, கோவம் எரிச்சு எல்லாமே நல்ல சுபாவம் வருதா? அது எங்கே இருக்குது தெரியுமா? அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமாவா? தள்ளித்த கோல், காஞ்சி போன கோலை கொண்டு போய் எங்கே வச்சாங்களாம்?
தேவனுடைய சன்னிதானத்தில் வைத்தார்கள். நீங்க காய்ந்து போன ஒரு கனி இல்லை, ஒரு இலை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீ இயேசுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்படும் போது தான் அந்த ஆரோனுடைய கோல் லேசன படிச்சான். ஆமென். துளிர் விடணும், துளிர் விடணும். இதைத்தான் தெய்வம் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த வேர் பற்றின உடனே இப்போ மரத்துக்கு மதிப்பு வர ஆரம்பிக்கிறது. என்ன வருதுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நீ வேறு சரியா பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெளியரங்கமாக தெரியும். நான் நேற்று கூட சொன்னேன், சர்ச்சில் சொன்னேன், யூத் வெட்டியில் சொன்னேன். இந்த வேறு பற்ற ஆரம்பிச்சுன்னா அங்கே சொல்லுது நீதிமொழி 10ஆம் அதிகாரத்தில் நீதிமான் வேறு கனி கொடுக்கும். என்ன கொடுக்குங்க? இந்த வேறு வேறு கீழே போக 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 அது கனி கொடுக்க கொனி கொடுக்க வேறு. இப்போ பாருங்க, நம்ம பத்திரிமேடு பழைய ஆளுங்களுக்கு தெரியும், அங்கே தோல் ஷாப்பை பார்க்க தெரியல. இப்போ தான் செகண்ட் அனக்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, முதல்ல அந்த அங்கே தான் தோல் ஷாப். அந்த ரோடு பெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாடு கட்டுறானே அவன் வீட்டுக்கு நேராக ஒரு பனைமரம் இருக்கும். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது, பெண்டாக இப்படி இருக்கும். ஆமாம், இன்னொரு பனைமரம் அப்படி இருக்கும். 3 பனைமரம் அங்கே இருக்கும். 3 பனைமரத்துக்கு கிரிப்பே கிடையாது. அது வந்து அது பக்கத்தில் கழனி, இந்த பக்கம் ரோடு, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் எந்த புயல்லையும் எந்த மழையிலையும் எந்த காற்றுலையும் விழல. நீங்கள் கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க, இந்த பாம் ட்ரீ பனைமரம் அதனுடைய வேர் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து. என்னது? அவ்வளோ அடி, 20 அடி 30 அடி உசரத்தை, அவ்வளோ வெயிட், செல்ஃப் வெயிட்டை என்ன பண்ணுறது? நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டீங்க வச்சுங்க, உங்களுக்கு என்ன வரும்? கொழுப்பு வருமா? சுதா எதோ சொல்ல, என்ன சொல்ல வரும்? உங்களுக்கு பாத வலி எடுக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 2வது மூட்டு வலி எடுக்கும். நீ டாக்டர் போய் சொன்னால் முதல்ல உன் வெயிட்டை குறைப்பான்னுவான். உன் ஹைட்டுக்கு நீ எவ்வளோ தான் வெயிட் இருக்கணும். இப்போ என் ஹைட்டுக்கு நான் எவ்வளோ இருக்கணும்? 65 இருக்கணும். இப்போ எனக்கு 10 கிலோ ஜாஸ்தி, 75 இருக்கேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த செல்ஃப் வெயிட்டு, என் வெயிட்டை நான் தாங்கணும். இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த பனைமரம் கிட்டத்தட்ட 25-20 அடி உசரத்தில் இருக்கிற அந்த பனைமரம் தான் வெயிட்டை தாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ? ஒரு 1.5 அடி டயா தான். 1.5 டயானா தெரியல, 1.5 அடி அகலம். அப்போ நீ இந்த லாஞ்சிட்யூட்னு அளந்தினா மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 1.25 அடி 2 அடி தான் இருக்கும். குறுக்கால அளந்தா 1.5 அடி 1.25 டயா. இந்த வேறு அவ்வளோ உயரத்தில் இருக்கிற அந்த தன்னுடைய வெயிட்டை காத்தடிக்கும் போது அந்த வேறு பேத்துக்காம அந்த அப்படியே மரம் சாஞ்சிராம அந்த வேருடைய. ஆனால் அந்த ஆண்டு சொன்னார், நீதிமான் பனை போல செழித்து. அந்த வேறு இப்படி ஒருத்தர் சொல்லுது, வேறு பரிசுத்தமா இருந்தா, நீங்க ரோமரில் 11 இருக்கும், வேறு பரிசுத்தமா, வேறு நல்ல வேறா இருந்தா, தூய்மையான வேறு இருந்தா அது கனியும் பரிசுத்தமா இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த நோக்கம் கவனி பாப்பா. நீங்கள் இந்த கிறிஸ்துவ எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, எப்படி கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரியல. நீங்கள் உங்களை பார்த்தா கனி கொடுக்கணும். இது கூட பசங்களுக்கு சொன்னேன், யூத் பசங்களுக்கு, நீங்கள் நல்லா ட்ரெஸ்லாம் அழகாக பண்ண சூப்பராக இருக்கிறீங்க, பார்த்தா உங்கள் வீட்டுக்கு போங்க, வீடை சுற்றி பாருங்கள், அந்த சுவரை பாருங்கள், ஜன்னலை பாருங்கள், கிச்சனை பாருங்கள், பெட்ரூமை பாருங்கள், ஹாலை பாருங்கள். அங்கே உனக்கு என்ன புரியும்? நம்ம இன்னும் தாண்ட வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்கிறது, நாம் சரி பண்ண விஷயம் எவ்வளோ இருக்கிறது. இன்னும் வறுமை நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது, ஏழ்மை தாக்கி கொண்டிருக்கிறது, சாபம் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படா சேஞ்ச் ஆகும்? டப்புன்னு வந்து அப்படியே மோடி வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் 20 லட்சம் 5 லட்சம் போட மாட்டார். நீ உங்கள் வேறு ஊன்றப்பட்டிருக்கணும், அந்த வேறும் பரிசுத்தமாக இருக்கணும். வேறு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும் என்ன? நான் சொன்ன மாதிரி பொன்னாமணி கீரை, இந்த பொன்னாமணி கீரை எங்கே இருக்குது? பொன்னாங்கண்ணி கீரை எங்கே இருக்குது? சேக்காட தண்ணியில் இருக்குது. அதனால் அந்த வேறு இருக்கிற இடம் எங்கே இருக்கும்? அந்த இலைக்கு மதிப்பில்லை. அழகான நல்ல கிரீனிஷ், அது நல்ல பெரிய பெரிய இலை, பார்த்தாலே அட்டேங்க அப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இருக்கிற இடம் வேறு எங்கே இருக்குது? எங்கே இருக்கு? அசுத்த சாக்காடையில் இருக்கிறது. ஆமே. இன்னைக்கு நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வேறு எங்கே இருக்கு? யாரோடு நீ பற்று இருக்கிற, யாரோடு பற்றி பிடிக்கப்பட்டிருக்கிற, அப்போதாங்க ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏசு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாக்கு தத்தங்களை நமக்கு வைத்திருக்கிறார். உணர்வற்றவனாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இந்த பேடு எக்ஸாம்பிளாக இருக்காதீங்க. ஒரு முறை 2 முறை புத்தி சொல்லி திருந்தல, இன்னும் விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கீழ்ப்படியாத ஆவி, சபைக்கும் சங்கத்துக்கும் துன்மார்க்கமான ஆவி இருந்தா அவன் ஒரு கும்பிடு போடு. ஏன்னா உன்னுடைய வேறு என்ன பண்ணும்? பரிசுத்த குலைச்சலாக மாறும். ரைட். இப்போ நம்ம கனிக்கு வந்துடுவோம். வச்சுங்களேன், கனிக்கு வந்துடுவோம். ஒரு வேறு பரிசுத்தமாக இருந்தால்
ஒரு வேறு ஆழமாக இருந்தால் அந்த வேறுனால உண்டாகிற இந்த மரம் அது எப்படிப்பட்ட மரமாக இருக்கும்? நீங்கள் எப்படிப்பட்ட மரமாக இருக்கு? இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நீ மனுஷனாக வாழ்கிற, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீ தான் ஒரு மரம். அப்படி போகும்போது சிப்பாயின வரும்போது ஒரு மரம் அங்கே போட்டு கிடந்துச்சு. இந்த இப்படி போய் அந்த பக்கத்தில் அங்கே ஒரு மரம் போட்டு கிடக்கும். ஏன்? அது வேப்ப மரம், அதுக்கு நாதாரி என்னது ஆதரவு இல்லாமல் அனாதையாக கிடக்கிற மரம். சிப்பாயின ஒரு மரம் பார்க்கும்போது இல்லை என்ன கேட்டேன், என்னன்னா அவங்க சொன்ன பாதாம் மரம்னா அந்த பாதாம் மேலே இந்த அதனால் அதுக்கு யூஸ் கிடையாது. இதே தேக்கு மரம் அங்கே போட்டு வச்சுருப்பாங்களா? பப்பாளி மரம், முருங்கை மரம், அங்கே நீ என்ன மாதிரி மரம்? நீ உன்னை என்ன பண்ணுறாங்க? என்ன மாதிரி மரமாக உன்னை பார்க்குறாங்க? சரி, முருங்கை மரம் என்ன மரம்? இது என்ன மரம்? ஒரு சொல்கிறான், டேய் பிடிச்சா புளியாங்கோம்பா. புளிய மரம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் கிளை இருக்கும். இவ்வளோன்னு கிளை இப்படி உடைக்க முடியும், இப்படி உடைக்க முடியாது. அதை தொங்கினா தொங்கும். அதுக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குது. நீ என்ன மாதிரி மரம், என்ன மாதிரி எசன்ஸ் உனக்குள்ளே, என்ன மாதிரி சாரங்கள் உனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் பைபிளில் கத்திரி எழுதி வச்சிருக்காருங்க. உனக்கு எப்படி ஐடென்டி கொடு? ஐயா அது புலம்பல் மரம், அது குறை பேசுகிற மரம், அதுவா நிலையற்ற மரம். சில அவங்க ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. சொல்லுதல் யாவருக்கு எளிது. அப்புறம் சொல்லு அட்வைஸ் பண்ண எல்லாம் பண்ணலாம். வருவாய் தரணும் இதுவே அழைக்கிற. ஐயா சொல்லிட்ட. நீ எப்படிங்கிற? உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? சொல்ற நல்லது. நீ எப்படி இருக்க? நீ என்ன மாதிரி அட்ரஸ் கொடுக்குற? ஈருமனம் உள்ளவன். சொல்லுங்க, ஈருமனம் உள்ளவன் தான் வழியெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஆமென். 2 மனம், உலகத்துக்காக வாழ்ற ஒரு மனம், சபையில் வந்த சபை மனம். இயேசு நமக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? நடிகர்கள், ஆக்டர்ஸ். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இது ரோமர் 12:2 சொல்றார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 5வது சொல்கிறார், அவன் என்னவா? பக்தியின் வேஷத்தை தரித்து. என்ன வேஷம்? மாற்றா நாத்திகம மாற்றா, அந்த வெள்ளை போட மாற்றா, தூக்குடா அந்த பைபிளை. சொல்றா வாயில ஸ்லோகம், அல்லேலூயா போடு. பக்தியின் வேஷத்தை தரி. நீ நினைக்கிறீங்களா 2 கண்ணில் தான் நீ பார்க்குற? 2000 கண்ணு உன்னை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்குது. 2000 கண்ணு பக்தி எவாலுவேட் பண்ணிக்கிறது. 2000 கண்ணு உன்னை குறித்து மதிப்பீடு போடுது. இது அவ்வளோதான். இது சொல்கிறாங்களே ஊரில், இந்த பீலா விட்டு திரியிறான் பார்த்தீங்களா? பீலா விட்டு திரியிறான் பாருங்க. அவனுக்கு ஒரு பேர். என்ன பேர்? பீலாவேனே வச்சுக்கோ. பீலானா என்ன? சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க யாரு? அட்டகத்தி. சொல்ல, அட்டகத்தினா என்ன? சொல்லுங்க. வெத்து வேட்டு. வெத்து வேட்டுனா பார்த்துருக்கீங்களா? புஷ்ஷுன்னு போவோம். அந்த திரி எரியும் பாருங்க, திரி சர் 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 அப்படியே 2 காது இருப்போம். அது பார்த்தீங்கன்னா புஷ்ஷு. நிறைய பேர் புஷ்ஷு. நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்க? புஷ்ஷு. வாய் தான் வடை சுட்டு சுட்டு சுட்டு. இந்த ஹோலி ஸ்பிரிட் மேலே, இந்த ஆவியான உள்ள இருந்தா, அந்த சாரங்கள் உரிய 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 அந்த மரத்துக்கு மதி. ஆமென். வேப்ப மரத்தை, வேலையங்கத்த மரத்தை கூட பார்த்தேன். வேலையங்கத்த மரமே சேவேறி போயிடுது. பார்த்துருக்கீங்களா? நீ என்ன மாதிரி மரமா இருக்க, என்ன மாதிரி ஆளா இருக்க. ஆமாம். இது உள்ளது எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. பாவம், திருட்டு, பொய், களவாணித்த எல்லாம் தான் இருக்கு. யாரும் இல்லைன்னா இதுக்கெல்லாம் காசுலாம் கூட தேடி வரும். எல்லாம் இருக்கு. இதில் வயசு வித்தியாசம் இல்லை. சின்ன குழந்தை, பெரிய எல்லாம், அந்த வெச்சாரா வேசி எல்லாம் இருக்கு. நீ எதுக்கு தப்பிச்சு ஓடுற? எதுக்கு விலகி ஓடுற? எதில் நீ விரும்புகிற, எதை ஆசைப்படுற, அதுதான் உன் மரமாக தெரியும். நீங்கள் ஒரு வசனத்தை படிங்க. நிறைய வசனம் கொண்டு வந்தாலும் எனக்கு ஒரு மரசலாக இருக்குது. என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. ஆமென். வாசி. சங்கீதம் 104 சங்கீதம் 16 வசனம் படிங்க.
சங்கீதம் 104 சங்கீதம் 16 வசனம். கர்த்தருடைய விருட்சம். நீ எப்படி இருக்கணும்? முதல்ல எப்படி இருக்கணும்? என்ன பாரு, கர்த்தருடைய விருட்சங்களும் நல்லா படி. கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் எப்படி இருந்துச்சான்? ஜூஸ் இருந்துச்சான். உள்ள ஜூஸ் இருந்துச்சான். அந்த மரத்தில் சரக்கு இருந்துச்சான். மரத்தில் நிறைய மரம் இருக்குதுல்ல, ரப்பர் மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது, மரத்தில் நிறைய ஒரு மர பட்டையிலேருந்து இலையிலேருந்து மருந்தான மரம்லாம் இருக்குது. இப்போ நீ யார் என்ன மரம் போடுது? கர்த்தருடைய. நீ யாரா இருக்கணும்? யாருமா இருக்கணும்? நேற்று இந்த கார் பண்ணுற வெறுப்பேற்ற நான் பேசிகிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் போட்டுருந்துச்சு. ஒரு 1.5 அடி அகலத்தில் ஒரு அடி வச்சுக்க டயால 1.5 அடி அதை சும்மா போட்டு கிடந்துச்சு. ஒரு 7 அடி இடத்துல. இதுதான் எடுத்து பழக போட போகிறேன். எதுக்குன்னு கேட்டான். பெட்டில் வந்து ரீப்பர் துண்டு போடாமல் பழையிலே அடிக்க போகிறேன் நம்பர். ஓ சார் அதெல்லாம் போடக்கூடாது சார். ஏன் பாரு அது சாமி மரம்னா. யோ போய் உனக்கு தான் சாமி மரம், எனக்கு அது பேய் மரம் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். நீ வாசக்கால் கூட செஞ்சுங்க, ஆனால் கீழ்த்தட்டு போடாதீங்க. அப்படித்தான் வழக்கம். சொல்லி எனக்கு கரெக்டான ப்ரூஃப் கொடு. அது சாமி மரன்றதுக்கு அவன் தான் பாடுறான். வேப்ப மரம் உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதாமான்னு அவன் தான் பாடுறான். சாமி மரத்தில் பேயா வந்துச்சு. நான் தப்பா சொன்னா? அல்லேலூயா. ஆமா இல்லையா? அது என்ன மரம்? அது நீ முடிவு பண்ணிக்கோ. அது சாமி மரமா பேய் மரமா நீ முடிவு பண்ணிக்கோ. ஆனா நீ என்ன மரம்? பேய் மரமா? புரியுதா? நான் பேச தமிழ் புரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா தம்பி? புரியுதா? நீ சாமி மரமா பேய் மரமா? உன்னோட புரியல. அங்க அந்த தேவதாரு விருட்சம் எப்படி இருந்துச்சான்? கர்த்தருடைய மரம் எப்படி இருந்துச்சான்? சாரத்தினாலே நிரம்பி இருந்தது. ஆமென். நீங்க சாரம் என்ன பைபிள் சொல்லுது? சாரம்னா எது சொல்லுது? கொலேசியர் 4:6 சொல்லுது. அது என்ன பண்ணும்? உப்பாலே சாரம் ஏறியது போல. படிங்க கொலேசியர் 4:6. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய சொல்ல முடியும். அவன் அவனுக்கு என்னென்னபடி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அது கிருபை பொருந்தினதாகவும் அது தேவ வல்லமையினாலே சாரம் ஏறினதாக இருக்கும். இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்து மனப்பாடமா ஒரு 20 வருஷம் தெரியா செக் பண்ணிப்பார். 20 வருஷம் உனக்கு தெரியுதான்னு பார். வாங்க இருக்கிற வாங்க போட்டி போடுங்க, என் கூட வாங்க. என்னை விட ஒரே ஒரு வசனம் எக்ஸ்ட்ரா சொல்லி இந்த சர்ச்சை எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். ஆமாங்க, எனக்கு அது ஒரு கர்வம், அது ஒரு பெருமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய வசனம் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால கவனி உப்பால சாரம் ஏறி இருக்கணும். சிலலாம் வாய் கீழே பேசுவான். ஒரு வசனம் தெரியாது, ஒரு பைபிள் தெரியாது. ஆமென். எது எங்க ஈயச்சங்காப்பி அவன் நான் சொன்னான் இவன் நான் சொன்னான். ஒரு சில பாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க, அவங்க சொந்தமா இருக்காது, எல்லாம் அந்நிய அக்கினி தான். என்ன அக்கினி? அந்நிய அக்கினி தான். அவன் முட்டி போட்டு எந்த வசனம் தியானிக்க மாட்டான். அந்த டிவியில் பார்க்குறது, அந்த பாஸ் கொடுக்குற மெசேஜ், அவனாக கொடுக்குற மெசேஜ், அதெல்லாம் எழுதி வச்சு நாய் கக்கிற மாதிரி கக்குறது அப்படியே. ஆமே. உன் வசனம் எப்படி இருக்க வேணும்? அது உப்பால. நீ யாரா இருக்கணும்? கர்த்தருடைய மரமா இருக்கவே, சாரம் ஏறி இருக்கவே. இன்னைக்கு ஈஸியாக மாற்றிடலாம். இந்துவா மாற்றிடலாம், முஸ்லீமா மாற்றிடலாம், வேற என்ன மதமான மாற்றிடலாம். என்ன உனக்குள்ள என்ன இல்லை? சாரம் இல்லை, உனக்குள்ள சரக்கு இல்லை, உனக்குள்ள விஷயம் இல்லை. ஏன்னா திருப்பி ஒருத்தர் வந்து சின்ன பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போகிறேன், 7th டேக்காரன் வந்தான். 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தான். நீங்கள்லாம் பொய்யா தப்பாக கொண்டாடு. 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் நம்ம ஜெபம் பண்ணணும். உரமாக வந்துச்சு என்கிட்ட. திருவிருந்துக்கு போய் தூரம் உட்காந்து, புதுசாக வந்துச்சு, வேற எங்கேயும் வாடகை வந்துச்சான். திருவிருந்துக்கு தூரம் உட்காந்துச்சு. ஏன்னா ஞான சனத்தையே எடுத்துட்டேன்ச்சு. நீங்கள் ஏசு பைபிள் 3 சதம் ஆமாம் படிக்கிறேன். ஏன் ஞான திருவிருந்து எடுக்கலன்னு கேட்டேன். பைபிள் என்ன போடு? ரா போஜனம்னு போட்டு நீங்கள் பகலில் கொடுக்குறீங்களே. அது
நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்க திருவிதை கிரேப் ஜூஸை கடையில் வாங்கி கொடுக்குறீங்களே, இது கரெக்டா? நான் திராட்சை தோட்டமா வீட்டில் வச்சுக்கிறேன், அதையும் கடையில் தான் வாங்கணும். திராட்சை தோட்டம் நான் வீட்டாக வச்சுக்கிறேன். திருவிதை பத்தி படிக்கிறது இல்லை. திருவிதை என்ன? தட்ஸ் மீல். சோறு சாப்பிட்டாங்க, அப்பம் கொண்டு வந்தாங்க, ரசம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒருத்தர் இருந்து ஒரு அப்பத்தை எடுத்து, இது நான் இயேசு உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் உடைச்சாங்க, ஜெபம் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒண்ணுக்கு ஒரு போன போய் படி. உங்கள் வீடு இல்லையா? லபுக்கு லபுக்குன்னு துணுறீங்களே, ஏழை ஒண்ணுமே இல்லையே, பணக்காரெல்லாம் வெயிட்டா கொண்டு வரையே. அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான்கள் திருவிருந்து என்னான்னு அதை என்ன பண்றாங்க? ஃபில்ட்ரேஷன் பண்றாங்க. இன்னும் வளர சபை வந்த காலு சாக்ரெட் பிரெட்டு இப்படி வாயில் வந்து இயேசு சரீரம் பல்லு படக்கூடாது, மெல்லக்கூடாது, அப்படி லிட்டரலாக பாவிச்சாங்க. அதுக்கப்புறம் வாயில் வச்சா காரியம் கேத்தலிக்காரன் கொடுக்குறான், வாயில் வச்சா காரியம். எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், இந்த அப்பம் இயேசுடைய சரீரம். ஆமென். இதை அவரை நினைக்கும்படியாக செய்கிறது. உபதேசம் கோளாறு. இங்க ஒரு பாசை, நமக்கு தெரிஞ்ச பாசை தான், உங்களுக்கு தெரிஞ்ச பாசை தான். அவர் என்ன பண்ணாரு? சின்ன பாசங்கள்லாம் திருவிருந்து, குழந்தைங்கள்லாம் திருவிருந்து. அவன் ஏன்னா அது பாவமே செய்யல. அதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு டவுட் வந்துடும்ல. அல்லேலூயா. உபதேச கோளாறு. உப்புலே நீங்கள் சாரமேறினவர்களாக இருக்க வேண்டும், வசனத்தினாலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய சுவாபம் உனக்கு எப்ப தெரியும்? அடிக்கடி சொல்ல மாதிரி உன் காலை மிதிச்சா தெரியும். உன்னை போட்டு ஓங்கி மெரிச்சா நீ கெட்ட வார்த்தை பேசுறனா உள்ள சாரம் இல்லை. வேலையில கெட்ட வார்த்தை, வேலையில கெட்ட வார்த்தை, சர்ச்சில் உம்மை தூதிக்க தூதிக்க கிறுக்கு பிடிக்கணும் உனக்கு. டேய், கிறுக்கு பிடிக்கும். கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில புறப்படலாகாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவனுக்கு. நேற்றுக்கு அதிகாலை ஜெபத்தை ஒருத்தர் சாட்சி சொன்னார். உடம்பெல்லாம் வலியா வேதனையா இருந்துச்சான். ஹாஸ்பிட்டல் போலாம் யோசனையே போனாராம். மெதுவா ஆண்டவர் பேசினாராம் அவர்கிட்ட. என்ன பேசினாரு? இந்த நோய்க்கு என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க ஆண்டவரே. நாராம், நீ ரொம்ப கோவப்படுற. அப்படியே என்னென்ன கோவப்பட்டு யாராக சொன்ன அப்படியே நினச்சி, ஆமா ஆண்டவரே சாரியான மண்ணியான கொஞ்ச போகும்போது மறுபடியும் பேசினாரா, ஆண்டவரே நீ உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? தூஷணமான வார்த்தை இருக்கிறது நாவிலே, கெட்ட வார்த்தை, கடினமான வார்த்தை. இது நேற்று சனிக்கிழமை காலையில் அதிகாலை ஜெபத்திலே அவர் சொன்ன சாட்சி. ஆமென். நல்ல சொல்லலே லூயா. ஐயா, உனக்குள்ள சாரம் இருக்கான்னு பாரு, தேவ சுவாபம் இருக்கான்னு பாரு. உன் காலை மிதிச்சா தெரியும் நீ சாப விடுறியா இல்ல. ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்கல, உன்னை விரும்பல, தூக்கி போய் பெட்ரோல் ஊத்துறியா? கத்தியத்து சதக்கு 39 முறை குத்துறானா? எவ்வளவு ஆத்திரம் இல்ல? இப்படி பாருயா, எங்க இருந்தாலும் வாழ்க. என்ன ஆவி உனக்குள்ள இருக்கு? உடனே பழி. ஆமென். சாரம் ஏறினவர்களா. உடனே உனக்கு பிடிக்கலனா சாப விடுது, குறை பேசுது. உனக்கு தெரியுமா? நேரம் அவனுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தெரியுமா? அப்படியே தெரியல. பிரசங்கத்தில் என்ன பேச தெரியுமா? என்ன மாதிரியா? நீ என்ன மாதிரி மரம்? பேய் மரமா? சொல்லு. அப்படி தானே போட்டுக்குது. என்ன மரம் போட்டுக்குது? கர்த்தரின் மரம் போட்டுக்கா. அப்படி தானே போட்டுக்குது. பட்சியா இல்லையா? சங்கீதம் 104 என்ன மரம் போட்டுக்குது? நீ படி, உனக்கு தெரியல. அதான் நீ பேர் முடிக்கும் போது தெரியுது. அது வெட்டாத்தானே எப்படி மூட்டை. ஒரு வருஷம் தான் பேசியிருக்கேன், இன்னும் 25 வருஷம் வச்சிருக்கேன். என்ன விரிச்சம் அது? விரிச்சனா மரம். அது என்ன மரம்? நீ என்ன மரம் சொல்ப ரூபா? என்ன மரம்? பேய் மரமா? எப்படி பார்க்குறோம்? பொன்னாடி உன்னை பேய் மரமா பார்க்குறல? வேப்ப மரம் உச்சியில் என்ன இருந்துச்சு? ஏய், வேப்ப மரம் அவன் சாமி மரம்ன்றான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? வேப்ப மரம் உச்சத்தில் பேய் ஒன்று ஆடுதம்மா. இப்போ இந்த மரத்தில் என்ன ஆடுது? ஏசா பாடுற அந்த வேப்பிலத்தை அடிக்கிறாங்களா? பேய வான்றாங்களா? இல்லை அதில் நீ யாரா இருக்க? அல்லேலூயா. யூ ஹேவ் டு ட்ரை. உன் பிள்ளைகள் எப்படி நீ போர்ட்ரேட் பண்ற? உன்னை எப்படி காட்டுற? உன் கணவனுக்கு எப்படி காட்டுற? உன் பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு எப்படி காட்டுற? நீ பேய் மரமா காட்டுறியா? கர்த்தரின் விருட்சமாய் காட்டுறியா?
அல்லேலூயா. ஆமே. மாற்றுவோமா? கொஞ்சம் மாற்றுவோமா? பேய் மரமா மாற்றுவோமா? அல்லேலூயா. நான் போன வாரமே சொன்னேன், நீ என்ன மரம் சொன்ன? தேவதாரு விரிச்ச சாமி மரம் நீ. ஆமே. ஏசப்பா மரம் நீ. நல்ல சொல்ல. அல்லேலூயா. பைபிளில் போட்டுக்குது, தேவதாரு விரிச்சம் புண்ண மரம், மரத்தில் குவாலிட்டி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பத்திரமேட்டுக்கு உன் குடும்பத்துக்கு நீ யாராகணும்? கும்பிடுற சாமி மரமாக இருக்கணும். ஆமாவா? நல்லா உடச்சி அடுப்பில் வைக்கக்கூடாது. உன்னை உடச்சி என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி ஃபுல்ஃபிட்டுக்கு வந்துடணும், ஏசு சமூகத்துக்கு வந்துடணும். அழகா சேரா, ஸ்டூலா, டேபிளா, 2 சேர் செஞ்சுருக்கேன். ராஜா சேர் போட்டு உட்கார போகிறேன். அல்லேலூயா. நீ என்ன மாதிரி மரமா இருக்க? நீ எப்படி கேரி பண்ற? ஒரு மரம் பார்த்தீங்கன்னா இயேசு சுமந்துச்சுங்க. சுமந்துச்சா இல்லையா? ஒரு மரம் இயேசு சுமந்துச்சா? சொல்லு. என் தலையாட்டு. இயேசு சுமந்துச்சா? சொல்லு. இயேசு அந்த மரம் சுமந்துச்சா? பார்த்துருக்கீங்க நீங்க? சிலுவை ஒரு மரம் இயேசு சுமக்கல, சுமந்துச்சா? அப்படியே அந்த மரம் இயேசு தொங்கினாரு இல்லையா? ஆனா இப்ப அந்த மரத்தை உலகமே சுமக்குது. எதுனா புரியுதா? இல்ல மூளை கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் கழுத்தில் சிலுவை தாளி தொங்குது, கையில் தொங்குது. அவன் நீங்க இயேசுவை சுமக்க கத்த நல்ல மரமா இருங்க. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மரம் எப்படி காட்டுச்சான்? தன்னை எப்படி காட்டுச்சான்? எப்படி காட்டுச்சான்? கர்த்தரின் மரமாக காட்டினது. அதுக்குள்ள என்ன இருந்துச்சு சொல்லுங்க? சத்தமா சொல்லு. எப்படி இருந்துச்சு? சரக்கு இருந்துச்சா? உண்மையா இருக்கா? அதுக்குள்ள சரக்கு இருந்துச்சு. இருக்குண்டா, இன்னும் இருக்கும். அதுக்குள்ள சாரம் சரக்கு. சிலலாம் ஆண்டு நல்ல முள்ளெல்லாம் ஒச்சு பாரு. பார்த்தீங்களா? கொஞ்சம் கொழுப்பு என்ன பண்ணுவான், இவனை காலை ஒச்சு பார்த்தாரு. 3 மாசம்தான், மறுபடியும் சறுக்கிருச்சு. வேறு எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். கிளை எப்படி இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ ரெடி பண்ணி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்து இருக்குது, ஒரு வெற்றி காத்து இருக்குது, தேவனுடைய ஜெயம் இருக்கு. ஆமாவா? சாக்காடில் இருக்கிற எந்த விதைக்கும் எந்த மரத்துக்கும் மதிப்பு இல்லை. ஒரு நாகப்பழ மரம் அங்கே எதிர சாக்காடில் இருந்துச்சு. சேக்காடை மட்டும் இல்லை, பக்கத்தில் கழிவெல்லாம் வருது. பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பாப்பா பார்த்து வீட்டில் நடலான்னு இப்படி போய் கட்டை போட்டு கட்டை உள்ளே போகுது. அப்படியே தூக்குச்சு. பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் வந்தான். ஏமா அங்கே எடுக்கிற அந்த மரம் எங்கே இருக்குது? அது சாக்காடிலேருந்து வருது. நீ சாக்காடிலே நீ தங்கமே இருந்தால் கூட உனக்கு மதிப்பு இல்லை. ஆமே. அப்போ நீ எப்படிப்பட்ட மரமாக இருக்கணும்? முடிவு பண்ணி உன்னை பார்த்தாங்களா என்ன பண்ணுங்க? நீ நான் கத்துடைய மரம். உன்னை பார்க்கும்போது தெரியுது முருங்கை மரம். இதை நம்பி யாருவே? இது பப்பாளி மரம். அதெல்லாம் கூட நல்ல கனி கொடுக்குது. முருங்கையில் 1000 விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டான். இம்யூனிட்டி பவர், கண்ணு தெரியும், நல்ல பலம் உண்டாகும், நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். முருங்கையில் 1000 கணக்கான சத்துவம் இருக்குது. அது கூட பழம் கொடு. அதுக்குள்ளே என்ன இருக்குது? அது உறுதி இல்லாவிட்டாலும் உள்ள என்ன இருக்குது? சாரம் இருக்கிறது. ஆமே. பப்பாய் மரம் காத்தாச்சே ஊந்துருது, ஆனால் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, டைஜஷன் ப்ராப்ளம் மாற்றுறது, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகிறது. அவன் அந்த அது பேர் என்ன, டெங்கு ஜுரத்தெல்லாம் காப்பாது, எவ்வளோ நோயை குணமாக்குறது. ஆமாம். நீ என்ன பண்ணுற? என்ன மாதிரி மரம்? ஐயா சொல்லுங்க. என்ன மரம்? திருட்டு மரம்ன்றியா? முள்ளு மரமா? இது பேர் முள்ளு மரம், வேங்கத்த மரம். அல்லேலூயா. சரி, நான் செகண்ட் மரத்துக்கு போகிறேன். என்னை 9 மணிக்கெலாம் முடிக்க சொன்னாங்க. அடுத்த வாரத்துக்கு 9 மணிக்கெலாம் முடிச்சிடலாம். அடுத்தது ஒரு மரம் இருக்குது. வாசி சங்கீதம் 144 சங்கீதம் 12 வசனத்தை படிங்க. பக்கத்திலே தானே 2 பேப்பர் திருப்பினா வரப்போகுது. 144 சங்கீதம் 144:12. அல்லேலூயா. ஒரு லாரியே தூக்கிடும் பொண்ணு. ஒரு லாரியே தூக்கும்.
ஆனால் இந்த வசனம் படிக்கிறதுக்கு படுது பாரு பாடு, அப்பாடி அப்பா. அல்லேலூயா. என்ன சொல்லுது? எங்கள் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற. பாருங்க நம்ம எப்படி எப்படி பிள்ளைங்க பாருங்க, ஆமாம் வரணுங்க. எப்படி கூடாது? சில பிள்ளைங்கள பார்த்து லிப்ஸ்டிக்கு, மேக்கப்புக்கு, எல்லாத்துக்கும் உடம்பு நல்லா இருக்கும். ஊர் சுத்த நல்லா இருக்கும், டூர் போக நல்லா இருக்கும், ஃப்ரெண்டோட சுத்த நல்லா இருக்கும். கடைக்கு போடணும், கால் வலிக்குதே, எனக்கு டயர்ட் ஆகுது. ஒரு சொல்கிறான், என்னடா நான் விளையாட்டு நான் முட்டி போடலன்னா லொடு உட்காந்துட்டாங்க, நான் விளையாட்டு வந்தேன். எப்படி இருக்கணும்? ஓங்கி வளருகிற. ஆமாம். எப்போ ஒரு மரம் நல்லா ஓங்கி வளரும் சொல்லுங்களேன்? எப்போ நீ ஓங்கி வளருவீங்க? இது சொல்கிறாங்க, அந்த காரு மேலே இது மேலே என்னது டாப் விண்டோவா, அது பேருனா காரில் சன் விண்டோவா, சன்ரூஃப் இருக்குது, எல்லாம் இருக்குது. கிராவிட்டின்னு கியாவில் கிராவிட்டி எல்லாம் பார்த்தா ஹை எண்டு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஐயா அந்த கார் வாங்கி நீ தான் வச்சுருக்க, நீங்கள் ஓட்டிட்டு தான் கொடுக்கணும். அமீன். இது மாதிரி தான் சொன்னேன். அமீன். நீ கட்டாத வீடிலே குடிப்பு குருவாய். ஆமாவா? ஏன்னா புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? ஏன்னா புரியுதா? நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஓங்கி வளருகிற விருட்சங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்? இன்னும் அப்படியே தான் இருக்கியா? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, சரீர வளர்ச்சியும் இல்லை, பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, உங்கள் நல்ல பேரும் வளரல. அவனா ஐயா அவன் திட்டு பையங்க, அவனை ஏங்க நம்புறீங்க அப்படி சொல்கிறாங்களே. கையில் பைபிள் தூக்கிட்டு வர ஒன்று கேட்குறாங்க, ஏன் ஐயா இவங்களாம் எதுக்கே பைபிள் தூக்குறாங்க வெக்கஞ்சிக்கலன்னு என்ன நேற்று கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணுறேன்? ஐயா ஒரு விஷயம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. என்ன பண்ணுறது? ஏசுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஏசு அட்ஜஸ்ட் பண்ணுறாரா இல்லையா? நம்மளெல்லாம் வச்சுக்கிட்டு மல்லு கட்டுறா பாரு மனுஷன், அட்ஜஸ்ட் பண்ணுறாரா இல்லையா? ஆமாம் இல்லை. நம்ம லட்சணம்லாம் நமக்கு தான் தெரியுமா? தெரியாதா? கொஞ்சம் தொட்டு பாரு காலை, நாய் கூட அடைக்கணும், கம்முன்னு தூக்கிடும். சுமாரு இந்த பேர் நான் அப்படித்தான் பேசுவேன். என்கிட்ட ஒரு நான் இருக்கணும், அவர் இருக்கணும். ஓ ஓ ஓ ஓட்டா காலை நேற்று காணும். நைட்டு 8:30 மணிக்கு பேசுகிறேன். சாரி பாஸ்டர்மா, கோவத்தில் நீ சாக்காடை தண்ணி குடிச்சு வளர்றியா இல்லை நல்ல தண்ணி குடிச்சு வளர்றியா? ஆமே. நீ எதில் வளர்ந்துருக்க? எதில் வளர்ந்துருக்கு? ஆமாங்க, இதெல்லாம் சாட்சி. ஓங்கி என்னுடைய குமாரர்கள் ஓங்கி வளர்கிற. அதுதான் படியேன், உனக்கு தான் மனப்பாடம் ஆகாது மாதிரி தெரியுத. எங்க 12ஆம் வசனம் 40. எப்படி இருக்கணுமா? சித்திரன்னா நல்லா டிசைன் பண்ண அரண்மனையில் ரசிக்க தெரியணும். ஒரு ஜன்னல், ஒரு வீடு, ஒரு கட்டடம் பார்த்தா ரசிக்க தெரியல. இதெல்லாம் மூஞ்சி நல்லா ரசிக்க தெரியாது. ஆமாம். என் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை கற்களை போல, என் குமாரர்கள் ஓங்கி வளர்கிற மர விருட்சத்தை போல. அல்லேலூயா. நான் வர மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன், இது ஆல்வின் பையனுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும். அவன் தம்பிக்கு பிபி வந்தாலும் வந்துடும் போது சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓர கண்ணிலேயே நான் பார்க்குறான், என்னை வந்து கண்டுக்க மாட்டேறான். அண்ணனே ரொம்ப நேசிக்கிறான். மரத்துக்கு சாரம் இருந்தால் அது வளர ஆரம்பிக்கும். சாரக்கா இருக்கா? எப்படி இருக்கணும்? நீங்கள் சித்திரம் தீர்த்த கற்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சும்மா டிசைன்டு ஸ்டோனாக இருக்கணும். அவன் சர்ச்சில் வந்து சும்மா தொன்ன மாதிரி உக்காண்டுலாம் போகக்கூடாது. 32 வருஷம் அந்த மைக் பிடிச்சிக்கிறேன் நான். இந்த மாதிரிலாம் உக்காந்து இடத்தெல்லாம் கீச்செல்லாம் கிடையாது. 32 வருஷம் அங்கே இல்லை, இங்கே நிற்கிறேன் நான். ஆமாவா? இயேசுவோட கிருபை எனக்கு மட்டும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கு. உங்கள் எல்லாரும் மேலே கிருபை இருக்கு. ஏன்ல இன்னும் சித்திரம் தீர்ப்பதற்கு, செதுக்குவதற்கு, உடைப்பதற்கு நீங்கள் விட்டா தானே.
உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்கக்கூடாது. என்ன எப்படி கேட்கலாம்? கூட போய் சண்டை போட்டு கேட்கறது. கர்த்தரோ என்னை நொறுக்க சித்தமானார். ஆமே, அல்லேலூயா. ஒருத்தர் என்னை பற்றி ஊரெல்லாம் போய் குறை சொன்னான். அந்த சர்ச்சுக்கு போனால் நிறைய தான் போவீங்க, அவர் ஃபுல் பீட்டு நிற்கிறதுக்கே தகுதி இல்லைன்னா 2 மாதம் உட்காந்துக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. எல்லாத்தையும் கேட்டு நீ கூட வந்த நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்டியா? என்னை எவ்வளோ அவமானப்படுத்துது எனக்கு தெரியும். சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியா? நீ எப்படி வரணும்? டிசைன் ஸ்டோனாக இருக்கணும், டிசைன் ஸ்டோனாக இருக்கணும், சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கையிலே மாறு. என் குமாரர்கள் எப்படி வளரணுமா? ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளை வளர்ச்சியை பாருங்கள். எதில் வளருது? கிண்டல், கேலி, பரியாசம், நெய்யாண்டி, நெக்கில். அதில் அறிவாளி. ஜபம், பக்தி, ஒழுக்கம், நீதி, உழைப்பு, இதில் பேத பேக்கு. நான் கேட்டேன், ஏய் எப்படி அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அது பார்த்தா பேக்கு ஃபஸ்ட்டு. அவள் பேக்கு ஒன்றும் கிடையாது. லைட்டாக போட்டு கொடுக்குறா. இந்த சோபா வேலை பண்ணிட்டு இருந்தோம், லைட்டாக போடு. எப்படி அவன் எப்படி? அவள் கோகுலன் ஒரு பையன் வச்சுருக்கிறான். இவன் எப்படி மொத்தத்தை கேட்குறான். அப்போதான் கண்டுபிடிச்சி தத்தி கூட்டு போக வேண்டிய தம்பி எல்லாரும். சாட்சி சொல்லுங்க, உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். ஆமே, சொல்லணும். ஓங்கி வளர்கிற சித்திரம் தீர்த்த கற்களாக இருக்கணும். இதைத்தான் சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நேற்று யூத் வீட்டில் திட்டுறேன், கண்ணை மூடுன்ட்டு. ஆனாலும் அப்படியே உக்காண்டு இப்போ பீச்சுக்கு வந்துக்கிறப்பல பார்க்குக்கு. சரி, அவனுக்குன்னா 2 ஜோடி இது உட்காந்துக்கிறான். அவங்க 2 பேரும் பிஸ்கட் முறுக்கிட்டு சாப்பிட்றாங்க. நமக்கு தான் யாரும் இல்லையான்னு எல்லாரையும் நோட்ட விட்டு இல்லை, அப்படியே நோட்டம். எப்போதான் வருவாளோ? தேவனை ஆராதிக்க வரல, தோத்திரம் பண்ண வரல. ஏசு கேட்கிறாரு, எதை பார்க்க போனீர்கள்? சர்ச்சுக்கு எதை பார்க்க? காற்றிலே அசையும் நாணலையோ, பின்பு எதை பார்க்க போ? Praise the Lord. நீ இயேசுவை தேடினா உன் கண்ணு தானா மூடும், வாய் துதிக்க ஆரம்பிக்கும். குச்சியத்தை குத்துனா கூட வாய் திறக்க மாட்டியா? அல்லேலூயா. நீ திருவிந்து கொடுக்கும்போது இவங்களாம் பண்ணுவீங்க பாரு. நான் இங்கே நிற்பேன், இப்படி எதுமா வாய் இப்படி திரும்பி போய் இல்லை பண்ணு, நல்லா வாயை திறந்து ஊற்றிட்டு போகிறேன். அதில் கிளாஸ் வர வாயத்தர கிளாஸ் எடுக்கணும், டீச்சிங் வாங்குது. ஏன்னா அது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல தானே. அப்படியே திறந்த நீ வந்து குஞ்சு நிமிந்து பாரு, இடுப்புலாம் கழண்டுரும். அதில் வர ஏந்துக்குது, நல்லா பத்துக்குன்னு ஏது அது வர நிற்கிறோம். வர ஏந்து முட்டி போட்டு நீ ரெடியாக இருக்கணும். அது கூட ஒன்று கையில் பிடுங்குதுங்க, அப்படி பிடுங்குறேன், பிடிக்கணும். ஒரு கை மேலே கையை வச்சு காத்துரு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அந்த பயம் அப்படி பீச்சாக்காயை விட்டு பிடுங்குது. ஏன் 2 கையில் கேளு, அது வீட்டில் அது பிடுங்கி பழக்கம். இங்கேயும் அதே தான். திருவிழுந்துக்குன்னா தேவடைய பந்தி தானே, தேவடைய சரீரம் தானே. அது எப்படி வாங்கணும்? இந்த திருவிழத்துக்கு எடுக்கிற மாதிரி எடுக்குது, இல்லை பிடுங்குற மாதிரி பிடுங்குது. எத்தனை பேர் ஒரு கையில் வாங்குறீங்களோ ஜாக்கிரதை. உங்களுக்கே தெரியும் நான் யாருன்னு சொல்கிறேன்னு. நான் சொல்ல தேவையில்லை. பிடுங்குற லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. கொடுங்கப்பான்னு கேட்கணும். ஆண்டவரே உன் சரீரத்தை எடுக்க. ஆமேன். சரி, 3வது நம்ம எப்படிப்பட்ட விருட்சமாக இருக்குது, ரொம்ப முக்கியமான சொல்லி முடிக்கிற டைம் ஆச்சு எனக்கு. நீதிமொழிகள் 13:12 படிங்க. நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12. கரெக்டா? விரும்பினது வரும்பொழுதோ, என்ன சொல்ற? விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம்னா அழிவில்லாத மரம். அது அர்த்தம். ஜீவனா உயிருள்ள, அழிவில்லாத.
நீ என்ன மரமாக இருக்கணும்? என்ன பண்ணக்கூடாது? இப்போ இந்த பேக்கிங் வுட் இருக்குது, சில்வர் வுட்டுன்னு இருக்குது, அப்புறம் வேறு என்னென்னோ இருக்குது. இதெல்லாம் ஒரு லைஃப் தான். ஆனால் அழிவில்லாத மரம், உயிர் உள்ள மரம். நீ என்ன மரமாக இருக்கணும்? இருக்கீங்களா? ஜீவ விருட்சத்தை போல், அந்த பாயிண்ட், ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். ஜீவ விருட்சம்னா அந்த மரத்துக்குன்னா இல்லை, இரும்பு கூட துரு பிடிச்சி போயிடுது. ஆமாவா? ஒரு சில மரம் பார்த்தா அப்படியே நிற்கும். என்ன மரம் அது? முதல் மரம் சாரம் உள்ள மரம், ரெண்டாவது மரம் ஓங்கி வளர்ந்த மரம், மூணாவது என்ன மரம்? ஜீவ விருட்சம். அது உயிர் உள்ள மரம், பேசுகிற மரம், வாழுகிற மரம். ஆமேன்னு சொல்லுங்க. நேற்று இந்த சோபா செய்கிறேன் வந்தான். சார், என்கிட்ட கருங்காலி மரத்தில் ஒரு கட்டகு சார், பேர்னா கரலை கட்டுருக்கு சார், நீ வேணா என்ன விற்று கொடுங்க சார். நான் என்ன நான் தான் டிவியில் போடுறேன், கருங்காலி மரத்தில் செஞ்ச கொட்டை, இது கருங்காலி மரத்தில். நான் பண்ணேன், நான் ஒரு கருங்காலி மரத்தை இது கையில் கொடுத்தேன். சார் இது எனக்கு கொடுங்க சார், தோல் மேலே தூக்கி போய் போடா திரு. நீ சொல்கிற கருங்காலி மரம் என்கிட்ட குப்பியில் இருக்குது. என்ன புரியுதா? நீ என்ன மரமாக இருக்க? இங்கே என்ன சொல்லுது? அந்த மரம் உயிர் உள்ள மரமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 4 பேருக்கு புரோஜனமாக இருக்கணும். நீங்கள் சுடுகாடுக்கு போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? இந்த பூமியை விட்டு நீ போகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? எப்பா சோத்திர ஆண்டவரே ஓஞ்சாம்பா, கர்த்தாவே நன்றி நன்றி அப்படின்னு சொல்கிறாங்களா? ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தாரே, யாரை பார்த்து சொல்றாங்க? பேதுரை பார்த்தா, பவுலை பார்த்தா, மோசே பார்த்தா? உனக்கு பைபிள் நல்லா தெரிஞ்ச உன்னை கையில் படிக்க முடியுமா? நான் கேட்ட சொல்கிறேன். நாங்கள் சிஎஸ்ஐ, எங்கள் அப்பா இவ்வளோ புக்கு வச்சுக்கிறாரு, இவ்வளோ டைரி வச்சுக்கிறாரு, பைபிள் எங்கள் சொத்து, அதுதான் எங்கள் பேரனுக்கு சொத்து. எங்கள் என்ன இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவரே ஜனங்க அழுதாங்களாம். யாரை பார்த்து அழுதாங்க? யாக்கோபு. யார் சொல்லிட்டாரு? பைபிள் அறிவுதாஸ். கையை தட்டாதீங்க. எலியாவை பார்த்து சொன்னாங்க, எலிசாவை பார்த்து, 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க. ஆமென். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமானவர். எப்படி வாரியர் பவர். நீ எப்படி இருக்கணும்? வீட்டில் இருந்தால் நீ எப்படி இருக்கணும்? உள்ள நுழைஞ்ச ஒன்று சனியா வந்துட்டான் பாரு, என்ன நடக்க போகுது பாரு, ஐயோ வந்துட்டான். டேய் கம்முன்னு நீ வாயை வச்சு கம்முன்னு இருக்கோ, அவன் வாயில் நிற்காத. தூங்குற வரைக்கும் இது என்ன இது, ஏய் கிளாஸ் என்னங்க இருக்கு, ஏய் இது நான் ஏய் ஐயோ ஐயோ. நீ வீட்டில் போய் நின்றா இருக்கியாம்மா, பசி எடுத்துச்சா இல்லையா? நீ சர்ச்சையே தூக்கிங்கிற மாதிரி அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிற மாதிரி டயர்டாகிறியா இல்லையா? வசனம் சொல்லுது. நீ யாராக இருக்கணும்? இருக்கியா? டேஞ்சர் ஆகுது, பயமாகுது, சோப்பு சட்டை போட்டுருக்கீங்க. யாராக இருக்கணும்? உயிர் உள்ள மரமாக இருக்கணும். நீ நின்றா அங்கே அற்புதம் நடக்கணும். நீ நின்றா அவங்க ஆசிரியமாக இருக்கணும். உன் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தினா உன் கணவனோ மனைவியோ தாயோ தகப்பனோ உங்களை குறித்து ஒரு பூரிப்பு இருக்கணும். ஆமே அல்லேலூயா. சண்டைக்காரியாக கூடாது, கலைக்காரியாக கூடாது, தொடுக்கலாம் கோச்சுக்கிறாள், தொடுக்கலாம் அழுறாளா, அட்ராசிட்டி பண்ணி ஒரு அட்டகாசம் பண்ணி இது அது தோசை சுட்டு கொடுத்தா எனக்கு இட்லி ஓனணுவான், இட்லி சேர்ந்தா தோசை செய்யலையான்னு கேட்பான், 2த்தையும் செய்யலைன்னா என் சோறு இல்லையான்னுவான். ஐயோயோ அது நான் காரமாகுது, இது நான் தீஞ்சிக்குது, இது நான் உப்பாகுது. ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து பாருங்க, நாங்கள்லாம் ஊமைங்க போடுறத சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்து. ஆமே அல்ல. நீ யாராக இருக்கிற? எப்படிப்பட்ட மரமாக இருக்கிற? உயிருள்ள மரமாக இருக்கியா? உன்னுடைய பிரசன்ஸ், நீ இருக்கிற இடம் சமாதான நிரம்பி இருக்கிறதா? நீ இருக்கிற இடத்துல தேவன் உலாவுகிறவராக இருக்கிறாரா? நீ இருக்கிற இடம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வீடாக இருக்கிறதா? என்ன மாதிரி மரமாக நீ போர்ட்ரேட் பண்ற? நீ யாராக காட்டுகிற? முள்ளு மரமா? முள்ளு மரம் என்ன பண்ணும்? ஐயோ காற்று நல்லா ஜில்லு காற்று அடிக்குது, போய் உக்காந்துப்பார். முள்ளு மரத்து கீழே போய் உக்காந்துப்பார். நான் மூஞ்செல்லாம் கீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஆமே. நீ என்ன மாதிரி மரம்? உயிரை எடுக்கிற மரமா, உயிரை கொடுக்குற மரமா? அல்லேலூயா. நாளை கூட ஒன்று சொல்லட்டுமா? முடிச்சிடலாமா? நாளை உடனே ஒன்று படிங்க.
உன்னத பாட்டு 4:14. இது சூப்பராகும். உன்னத பாட்டு 4:14. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 14. அது எங்கன்னே தெரியல. இப்போ அது நீதிமொழிக்கு அடுத்தது தேடு. பிரசங்கி பக்கத்தில் நீதிமொழி அட்டையை பார்த்து 4ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம். அப்பா எவ்வளோ வாசனையான மரங்கள். நீ எப்படி இருக்கணும்? மதிப்புக்குரிய ஆளாக இருக்கணும். எதுங்க? வேல்யூடு, மதிப்புக்குரிய ஆள். அவன் இருக்கீங்களா? என்னப்பா உன்னை பார்த்தா என்ன சொல்கிறாங்க? உன்னை பார்த்த உடனே கீழே குஞ்சிடும். நீ உத்து 2 முறை பார்த்தீங்கன்னா போதும். ஏக்கா ஒரு 100 ரூபா தான் கூட. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இந்த மரம் மறுபடியும் படிமா. நல்லா படிச்சுதா? யார் அக்கா அழகா படிச்சுதா? படிமா. நலந்தமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்கம் வாசனை உண்டாக்குற இறைவனுக்கு வாசனை உண்டாக்குற. நீ எப்படி இருக்கணும்? வர்றங்க பேடு வாசிக்கிறவன், கீபோர்டு வாசிக்கிறவன், பாட்டு பாடுறவன், ஜபம் பண்ணுறவன், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவன், இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறவன், அந்த கார்பெண்டர் புண்ணாம்பு அடிக்கிறவன், பால் சீலிங் போடுறவன், எல்லாரும் சபையில் இருக்கணும். சகல விதமான தூப வர்க்கங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குறால் சபையில் உருவாகணும். வெள்ளை போல அதிலே இருக்குது பாரு. சந்தன மரம்லாம் இருக்குது பாரு. சகலவித கந்த வர்க்க செடிகள். நீங்க எப்படி இருக்கணும்? அலறி செடியா இருக்கக்கூடாது, அலறி விதையா இருக்கக்கூடாது, துண்டு துண்டு செத்துறக்கூடாது. சந்தன மரமா இருக்கணும். இருப்பியா? இருப்பியாப்பா? சந்தன மரம். கர்த்தர் அப்படி உயர் ஜாதியாக, உயர் குலமாக, உயர் கோத்திரமாக அவர் சொல்ல இந்த விருட்சங்கள் எப்படி எப்படி கொடுக்குமா? கனி கொடுக்கும். இந்த விருட்சங்கள் கனி கொடுக்கும். இன்னைக்கு ஒரு 8 பாயிண்ட் வச்சுங்க. கண்ணை மூடு, நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்ணை மூடு. ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேர சகன் எல்லாரும் மறந்தால் உலகில் வாழ்வேனோ.